வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் த எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 5 த ரேஸ் ஆஃப் எம்பையர்ஸ். ஆல்ரெடி இதில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ரேஸ் ஆஃப் மகதா எம்பையரோடைய ரேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். The period between the 6th and the 4th century BCE was one of the profound changes in North India. We briefly visited the 16 Mahajanapadas earlier, those large kingdoms of North and Central India with their assembly system, one of them Magadhas, modern day South Bihar and some adjoining areas. They rose in importance and set the stage for the fusion of many kingdoms into India's first empire. Powerful early kings such as Ajatashatru played a crucial role in establishing the Magadha as the dominant center of power. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகதா எம்பையர் வந்து எந்த பீரியடில் வந்துட்டு ரைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6th century BCEலேருந்து 4th century BCEயில் இந்த டைமில் தான் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த மகதா எம்பையர் ரைஸ் ஆச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4th லெசனில் 16 மகாஜனபதாஸ் வந்து பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் வந்துட்டு ஒரு சிஸ்டமாக இந்த மகாஜனபதாஸ் சிஸ்டம் வந்து இருந்தது. இதில் ஒரு ஃபேமஸான எம்பையர் தான் வந்து பார்த்திங்கன்னா மகதா எம்பையர். இது வந்து இன்றைக்கி மாடர்ன் டேஸில் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் பீகாரும் அதை சுற்றி இருக்க ஏரியாவிலும் தான் வந்துட்டு இந்த மகதா எம்பையர்ஸ் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மகதாஸ் எம்பையர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதை சுற்றி இருந்த மெனி ஸ்மாலர் கிங்டம்ஸை வந்துட்டு ஃபியூஷன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்தியாவோட ஃபஸ்ட் எம்பையரான மகதா எம்பையரை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மகதா எம்பையர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாதசத்ரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ட் பவர் சென்டராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த அஜாதசத்ரு பீரியடில் வாழ்ந்த 2 ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா த 2 ஆஃப் த மோஸ்ட் ஃபேம்டு ரிலீஜியஸ் ஃபிகர் ஆஃப் த வேர்ல்ட், சித்தார்த்தா கௌதமா who became known as the Gautama and Vardhamana better known as the Mahavir, lived in the time of King Ajatashatru. அதாவது வந்துட்டு அஜாதசத்ரு கிங் வாழ்ந்த பீரியடில் வாழ்ந்த 2 ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் யாருன்னா ஒன்று சித்தார்த்தா கௌதமான்னு சொல்லக்கூடிய புத்தரும் தென் வர்தமானான்னு சொல்லக்கூடிய மகாவீரர். இவங்க 2 பேரும் இந்த அஜாதசத்ரு வாழ்ந்த பீரியடில் வாழ்ந்த 2 ரிலீஜியஸ் பர்சன்ஸ். மகதா லொக்கேட்டட் இன் த resources rich Ganga plains with the fertile land, abundant forest for timber and elephant. Also remember how the use of iron transformed into other technologies such as the agriculture and warfare. Iron ore, other minerals from the nearby hilly region proved crucial for the expansion of the kingdom. The use of iron fluff to till the land increased the agriculture produce. The lighter and sharper iron weapon strengthened the capability of the army. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகதா எம்பையர் எங்கே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த கங்கா பிளெயின், அதாவது ரிசோர்ஸஸ் ரிச்சாக இருக்க கங்கா பிளெயினில் இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மகதா எம்பையர். இங்கே என்ன இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஃபெர்டைல் லேண்டும் ஃபாரஸ்ட்டும் வந்து இருந்தது. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்லேருந்து டிம்பரும் எலிஃபண்ட்டை வந்து அவங்களுக்கு கிடச்சிது. இந்த அயன் நிறைய கிடச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அயன் நிறைய கிடச்சதுனால அவங்களுடைய டெக்னாலஜிக்கு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸாக இருந்தது. அந்த அயனை யூஸ் பண்ணி அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வார்ஃபேருக்கான தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு மேக் பண்ணிக்கிட்டாங்க. அயன் ஓர் அதர் மினரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியர்பை ஹில்லி ரீஜன்லேருந்தே வந்து கிடச்சிது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிங்டம் வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அயனை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டில்லிங்க்கு தேவையான அந்த ப்ளஃபிங் டூல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. தென் அவங்களுடைய ஆர்மிக்கு தேவையான லைட்டர் அண்ட் ஷார்ப்பர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆர்மியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து கிடச்சிது. த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின்ஸ் allowed more people to focus on the art and craft which were demand inside and outside the empire border. The Ganga and Sun River provide the geological advantage for trading as they could be used for transportations. The flourishing trade boosted the empire's income and contribute to Magadha's rise. அதாவது வந்துட்டு நிறைய சர்ப்ளஸ் அளவுக்கு அதிகமான ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கிடச்சதுனால அவங்க வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து அக்ரிகல்ச்சரில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து போச்சு.
இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு அந்த பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. எங்கன்னு பார்த்திங்கன்னா இன்சைட் அண்ட் அவுட் சைட் த எம்பையரில் வந்துட்டு நிறைய டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. அவங்கக்கிட்ட இருந்த அந்த கங்கா ரிவர் அண்ட் சன் ரிவர் அந்த ஜியாலஜிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் வந்து அதிகமானதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்கம், அந்த எம்பையருக்கு தேவையான இன்கம் வந்து அதிகமாச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மகதா எம்பையர் வந்துட்டு பெருசாக வந்து டெவலப் ஆச்சு. அரவுண்ட் த 5th century BCE, Mahabhatmananda roses to prominence in Magadha and founded the Nanda dynasty. He successfully unified the many smaller kingdoms and extended his empire across the part of eastern and northern India. As the economy thrived, he began issuing the coins, demonstrating his economic power. He also learned from Greek account that Nanda dynasty maintained the large army. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th century BCEயில் மகாபத்மநந்தா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தா டைனசிட்டின்ற ஒரு டைனசிட்டியை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மாலர் கிங்டம் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பாண்டட் கிங்டம் வந்துட்டு நார்தர்ன் இந்தியா, அதாவது நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு பெரிய எம்பையராக வந்துட்டு ஃபார்ம் ஆனார். அவருடைய எக்கனாமிக் த்ரைவ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதனால் அவருடைய எக்கனாமிக் பவரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் அக்கௌண்ட், அதாவது க்ரீக்கோட இன்வெஷன்ஸ் நந்தா டைனசிட்டியில் வந்து இருந்தது. இதனால் அந்த க்ரீக் இன்வெஷன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நந்தா டைனசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லார்ஜ் ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஃப்ரம் வேரியஸ் அக்கௌண்ட் ஆஃப் த நந்தா டைனசிட்டி இட் அப்பியர் தட் இட் இஸ் லாஸ்ட் எம்பைரர் Dhanananda, thought very rich, became highly unpopular. As he oppressed and unpolite his people, this paved the way for Nanda empire to be conquered and absorbed into what would become one of the largest empire India ever knew, the Maurya empire. அதாவது வந்து நந்தா டைனசிட்டியோட லாஸ்ட் எம்பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனநந்தான்றவர் தான். அவர் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தாலும் பீப்புள்கிட்ட இருந்து வந்து நிறைய சுரண்டினார், வரியை வந்து அதிகமாக வாங்கிட்டு இருந்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாப்புலர், அவங்களுடைய அகெயின்ஸ்ட், அதாவது அவங்கள வந்துட்டு மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க அந்த தனநந்தாவை. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நந்தா எம்பையர் வந்து இதோட வந்துட்டு அன்பாப்புலராக வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த நந்தா எம்பையரை வந்துட்டு கான்கொயர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மயூரா எம்பையர், லார்ஜஸ்ட் எம்பையர். இதுக்கப்புறம் நந்தா எம்பையருக்கு அப்புறம் பெரிய எம்பையராக இங்கே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌரியா எம்பையர். The famed Sanskrit grammarian Pani lived around the 5th century BCE during the time of Nandas. He is known for the composing the Astadhyayi, an ancient text that list the rules of Sanskrit grammar in 3996 short sutras. இந்த பாணின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் கிராமனியன். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டாத்தியாயின்ற ஒரு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு சான்ஸ்கிரிட் கிராமருக்கு தேவையான நிறைய சூத்ராஸ், அதாவது 3996 சூத்ராஸை வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த அரைவல் ஆஃப் Greek. While event unfolded the Magadhas located in the east part of the subcontinent, what was happening in the northern region? This area was home to smaller kingdom along the ancient route connecting the Mediterranean. Among them, according to Greek account, were the Pauravas led by their king Paurus. ஸோ இந்த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்கான்டினோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து யார் வந்து இருந்தாங்கன்னா மகதாஸ் வந்து இருந்தாங்க. அதே பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் என்ன வந்து நடந்துட்டு இருந்ததுன்னா நிறைய ஸ்மாலர் கிங்டம்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிட்டு அவங்கள கனெக்ட் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய தரைக்கடல் பகுதி தான் வந்துட்டு ஒருத்தவங்க அவங்க அந்த வழியாக வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடாக வந்து இருந்தாங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பௌரவாஸ்ன்ற ஒரு பீப்புள்ஸை வந்துட்டு பௌரஸ்ன்ற கிங் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த டைமில் வந்துட்டு க்ரீக்கோடைய இன்வாஷன்ஸ் வந்து இருந்தது. க்ரீக்கை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் அந்த எல்லோ கலர் தெரிகிற எல்லா ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்கோடைய இன்வாஷன் இருந்த ஏரியா தான்.
இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப் அந்த ஜீலம் ரிவர் இருக்கிற ஏரியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்கோடைய இன்வாஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா யங் அண்ட் பவர்ஃபுல் க்ரீக் கிங் ஆஃப் Macedonia campaigned against the Persian Empire to avenge the earlier Persian invasion of Greece, during which some Indian soldiers from the Persian ruled northwest of the India fight against the Greeks. Alexander conquered the Persian Empire. The influence of the Greek culture spread. His empire now spread over 3 continents, one of the largest in the Indian history. இந்த அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் அண்ட் பவர்ஃபுல் க்ரீக் கிங்காக வந்து இருந்தார். இவருடைய இடம் இது பார்த்திங்கன்னா மேசிடோனியான்ற இடத்துலேருந்து வந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் அகைன்ஸ்ட் த பர்ஷியன் எம்பையருக்கு அகைன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்ஷியனில் வந்து பார்த்திங்கன்னா சம் இந்தியன் சோல்ஜர்ஸும் வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு நார்த் வெஸ்ட் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஷியன் க்ரீக்கும் வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க. அலெக்சாண்டர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பர்ஷியன்ஸை வந்துட்டு கான்கொயர் வெற்றி பெற்றிருக்காரு. தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாலாம் வந்துட்டு க்ரீக்கோடைய கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்தியன் அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு லார்ஜ் அதாவது 3 காண்டினென்ட்டில் வந்துட்டு அவருடைய க்ரீக் அலெக்சாண்டருடைய எம்பையரை வந்து 3 காண்டினென்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அந்த க்ரீக் கல்ச்சரை வந்து 3 காண்டினென்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. த சத்ராப்ஸ் வர் த கவர்னர் ஆஃப் provinces of the Persian and Greek Empire who were left behind by overlord like Alexander to manage the far-off territories. These satraps had significant power and freedom despite being merely officials of the rulers. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்ராப்ஸ்னால் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த அலெக்சாண்டர் ஓவர்லார்டாக இருக்கிறவர் அலெக்சாண்டர். அவர் வந்துட்டு ஜெயிச்ச இடத்துல அவரால் எல்லா இடத்தையும் ரூல் பண்ண முடியாதுன்றதுனால அந்த பர்ஷியன் கிங் இருக்காங்கல்ல அவங்களே வந்து அவங்களுடைய எந்த எம்பையரை வந்து எந்த கிங்கை வந்துட்டு அவர் வந்து டிஃபீட் பண்ணுறாரோ அதே கிங்கை அந்த இடத்துல வந்துட்டு ரூல் பண்ணுறதுக்கும் விடுறாரு. ஏன்னா அவரால் எல்லா இடத்தையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு கவர்னர் போஸ்டிங் மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த ரூல் பண்ண விடுறாரு. அந்த கவர்னர் போஸ்டிங்க்கு அவர் கொடுத்துருக்க நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்ரப்ஸ்ன்ற நேம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த சட்ரப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிக்னிஃபிகண்ட் பவர் அண்ட் ஃப்ரீடம் இருந்ததுனால அங்கே இருக்க அஃபிஷியல் ரூலரோட டிஸ்பைட் வந்து இருந்தது. அப்பப்போ வந்து அவங்களுக்குள்ள டிஸ்பைட் வந்து இருந்தது. When after the battle, Alexander asked the Paurus how he wished to be treated. The Paurus answered like a king. Alexander then left Paurus at the head of his kingdom as satraps. With the help of அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் பௌரஸை வந்து டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் பௌரஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பௌரஸ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பௌரஸ் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா லைக் எ கிங்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அலெக்சாண்டர் வந்து பௌரஸை வந்து அவங்களுடைய கிங்டமுக்கு ஒரு ஹெட்டாக அதாவது செட்ரப்ஸாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த கிங்டம் வந்து அவரே ரூல் பண்ணுறதுக்கு அந்த பௌரஸை செட்ரப்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. Eager to reach the end of the world, Alexander pushed on the further east to board his companion to India, defeat Paurus in Punjab and encountering fierce resistance from local tribes and rulers. Massacred the population of several cities. Greek record mentioned that in few battles, women fought side by side with their men. Alexander himself was seriously wounded in a battle. Tired and homesick, his soldier lost the will to fight and refused to move deeper into India towards the Ganga river. Alexander and part of his army retreated to Persia, but through the coastal route in the southern and Iran's harsh desert regions, resulting in heavy loss of his troops out of his thirst, hunger and disease. அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஷியாவை வந்துட்டு டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய சவுத் பார்ட்டுக்கும் வந்துட்டு வார் எடுத்து போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த லோக்கல் ட்ரைப்ஸ் ரூலர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு வார் வந்து பண்ணுறாங்க. இந்த வார் பேட்டில் பற்றின விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் ரெக்கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸும் வந்துட்டு அவங்களுடைய மென்னோட நின்று ஃபைட் பண்ணதாக ஹிஸ்ட்ரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டிலில் வந்து சீரியஸான வூண்டு வந்ததாக சொல்கிறாங்க.
டயர்ட் அண்ட் ஹோம் சிக்னால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, டீப்பர் இந்தியாவுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் வந்து பண்ணுறாங்க. அலெக்சாண்டரும் அவங்களுடைய சில ஆர்மி மெம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரீட்டட், அதாவது பெர்ஷியாவுக்கு வந்து போகலான்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டெசர்ட் ரீஜன்னாலேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்ஸ்ட், ஹங்கர், டிசீஸ்னால வந்து அவங்களுடைய ட்ரூப்புக்கு வந்துட்டு ஹெவி லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ பேக் இன் டு பர்ஷியா, அலெக்சாண்டர் ஃபேஸ்ட் rebellions and political turmoil after he fell ill and died in Babylon at the age of 32. His immense empire was soon divided between his general and the satraps who created their own kingdom. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு வார்லேருந்து திரும்ப வந்து பெர்ஷியாவுக்கே போகிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பொலிட்டிக்கல் விஷயம் மாதிரி நிறைய ஃபைட் வந்து வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா இல்னால் வந்து பார்த்திங்கன்னா 32 ஏஜில் வந்து டை ஆகிடுறாரு. இதனால் அங்கேருந்து சட்ரப்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு அவங்களுடைய கிங்டமை வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அலெக்சாண்டருக்கும் ஜிம்னோஃபிசிஸ்ட்டுக்கும் நடந்த ஒரு சின்ன டைலாக் பற்றி பார்ப்போம். அலெக்சாண்டர் ஹியர் த குரூப் ஆஃப் இந்தியன் சேஜ் whom the Greeks called gymnosophists or naked philosophers, probably because they wore little cloth, who were renowned for their wisdom. Alexander challenged them with tricky questions in the form of riddles, warning that he would put those who gave wrong answer to death. Wherever the gymnosophist responded to his question calmly and intelligently, Alexander was impressed and in the end of spread them all. Over the centuries, different versions of the story have been told, making one of the most fascinating, encouraging in history. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் வந்துட்டு இந்தியாவில் இருந்த ஒரு சேஜ் குரூப்பை பற்றி கேள்விப்படுறாரு. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோசோஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாக்கட் ஃபிலோசபர்ஸ். ஏன் அவங்கள அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு லிட்டில் பிட் கிளாத் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அலெக்சாண்டர் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து விடுவிக்கணும்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ட்ரிக்கி கொஷின்ஸ் வந்து கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணால் தான் வந்துட்டு அவங்கள வந்து ரிலீவ் பண்ணுவேன், இல்லைனா வந்து டெத் வந்து நடக்கும்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரிடில் ஃபார்மில் கொஷின்ஸ் வந்து கொடுத்து வார்ன் பண்ணுறாங்க. இந்த ஜிம்னோசோஃபிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமன் இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இதில் இம்ப்ரெஸ் ஆன அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு ஃபைனலாக வந்து விடுவிச்சிடுறாங்க. According to the one account, Alexander asked which is stronger, life or death. One of the sage replied, life, because it is endurance with death does not. Alexander then asked, how can a man be most loved if he is most powerful and yet does not inspire fear? Came the reply, perhaps as a hint to the mighty ruler. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் வந்து 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது வந்து ஸ்ட்ராங்கர், லைஃபா டெத்தான்னு சொல்லி கேட்கும் போது அதில் ஒரு சேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் தான் வந்து ஸ்ட்ராங்கரானது, ஏன்னா அதுதான் வந்து என்டியூரன்ஸாக இருந்து இருக்குது, டெத்துக்கு வந்து அது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் செகண்ட் கொஷினாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எல்லாராலையும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னதான் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் அவங்கள பார்த்து யாரும் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்சரில் இன்ஸ்பயர் ஆன அந்த அலெக்சாண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஜஸை வந்து விடுவிச்சிடுறாரு. இங்கே வந்து இந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ஹார்ஸ் பேக்கில் இருக்க மாதிரியும் அந்த பௌரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங் பௌரஸ் வந்துட்டு எலிஃபெண்ட்டில் இருக்க மாதிரி அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி காயினில் வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.